அத்தனை போத மாத்திரையோ போத ஊசி போத பவுடர் தமிழ்நாட்டில் தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறா. காரணம் இந்த கேடு கட்ட மானம் கட்ட திமுக காரன். இவங்க காசுக்கு எதை வேணா பண்ணுவானுங்க, எந்த தொழில் வேணா பண்ணுவானுங்க, எதை வேணா விற்பானுங்க. உங்களை பத்தி உங்க பிள்ளைகளை பத்தி வருங்கால சந்ததிகளை பத்தி அவங்களுக்கு கவலை அக்கறை எதுவும் கிடையாது. காசு என்ன வேணா பண்ண வித்துடுவான். அதனால்தான் நான் சொல்றேன், இன்னைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு போனதுக்கு காரணமே இந்த கேடு கட்ட திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். வந்துடுச்சு இன்னும் 2 மாசம் தான் பொறுத்துங்க. பல்ல கடிச்சு 2 மாசத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு. நேத்து நமக்கு தொடக்கம், திமுகவுக்கு முடிவு. நேத்து நம்ம எடுத்த முடிவு திமுகவுக்கு முடிவு கட்டியாச்சு. ஓரமா உட்காந்து அதிமுகவும் பாமகவும் சேர்ந்துருச்சு, நமக்கு வேலை இல்லை, இந்த தேர்தலில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது, நிச்சயமாக அவங்க தான் வெற்றி பெற போகிறார்கள் என்று அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பாக திமுக அமைச்சர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கேவலப்படுத்தி தமிழ்நாட்டின் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து, குறிப்பாக பெண்கள், உங்களுக்கு தான் திமுக உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது. சாதாரண துரோகம் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் நகை கடன் தள்ளுபடி செய்வோம், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம், உங்கள் பிள்ளைகளை அந்த படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது. எதையும் செய்யவில்லை. அது மட்டுமில்ல, உங்க தாத்தாவுக்கு மதுவை கொடுத்தாங்க, உங்க அப்பாவுக்கு மதுவை கொடுத்தானுங்க, உங்க வீட்டுக்காரனுக்கு மதுவை கொடுத்தாங்க, இப்ப உங்க பிள்ளைகளுக்கும் மதுவை கொடுக்கிறாங்க. இந்த மதுவை மட்டும் இல்ல, கஞ்சா, அந்த போதை பொருள், போதை ஊசி, போதை மாத்திரை, காக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி, மெத்தைல் ஆம்பிட்டமின், ஃபென்டனைல், இதெல்லாம் வெள்ளக்காரன் பயன்படுத்துகின்ற போதை பழக்கம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வரல அதெல்லாம். ஆனால் முதல் முறையாக வெள்ளக்காரன் என்ன பயன்படுத்துறானோ, அமெரிக்காவில் என்ன பயன்படுத்துறாங்களோ அத்தனை போத மாத்திரையோ போத ஊசி போத பவுடர் தமிழ்நாட்டில் தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறா. காரணம் இந்த கேடு கட்ட மானம் கட்ட திமுக காரன். இவங்க காசுக்கு எதை வேணா பண்ணுவானுங்க, எந்த தொழில் வேணா பண்ணுவானுங்க, எதை வேணா விற்பானுங்க. உங்களை பத்தி உங்க பிள்ளைகளை பத்தி வருங்கால சந்ததிகளை பத்தி அவங்களுக்கு கவலை அக்கறை எதுவும் கிடையாது. காசு என்ன வேணா பண்ண வித்துடுவான்.